அப்பா போயிட்டு வரேன். அம்மாவுக்கு அவனைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, சீக்கிரம் வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என் செல்லம்ல. அம்மா இப்ப வர. உள்ள வரட்டா? வா அப்போ, வா வா. அப்போ காலையிலே வந்துட்டியா? சரி, நீ சாப்பிடு. உன் டப்பாவும் கயிறும் எங்க? அங்க வெளியில. வா வா. அம்மா இருக்காங்க, பொறுமையா எடுத்துட்டு வா. சத்தம் போடாம பொறுமையா எடுத்துட்டு போ. ஐயோ, சத்தம் போடாத. ஐயோ, என்ன அப்போ நீ? அத சீக்கிரம் இழு. ஏய் செல்லக்குட்டி பையா, அழாதீங்க. காத்து, கிட்டுவை எழுப்பி விட்டுட்டியா? கிட்டு, அம்மா தான் வந்துட்டே இருக்கேன். அழாதடா. இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. அப்போ எங்க? ஆஹா, போயிட்டானா? சரி சரி, அம்மா இங்க இருக்குல்ல. அழாதடா செல்லம். சரி சரி, அழாத. தூங்குடா செல்லுக்குட்டி. காத்து, இங்க பாரு. நீ எங்கேயும் போக கூடாது. காட்டு பூனை வெளியே தான் சுத்திட்டு இருக்கு. அம்மா இப்ப வந்துடுறேன். ரொம்பதான் பாசம். எனக்கு ஒண்ணு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த காட்டு பூனை இவனை வந்து தூக்கிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அவங்க வந்துட்டாங்களா? அக்கா, நானும் உங்க கூட வரேன். நீ இங்கே இருக்கிட்டு, அக்கா இப்ப வந்துடுறேன். சரி. என்ன காட்டு, கிட்டுவ பாத்துக்கிற வேலை இல்லையா? உங்க அம்மாவுக்கு உன்னை விட உன் தம்பி மேலதான் பாசம் அதிகம். சொல்றது சரிதான். நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். காத்து, காத்து, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல. யாரும் என் கூட பேச தேவையில்லை. இதை நினைச்சு கவலைப்படாத காத்து. ஐயோ, ஐயோ கிட்டு. அப்போ 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 இங்க வா. ஐயோ, கிட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல, காப்பாத்தி ஆகணும். கிட்டு 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 எங்க இருக்கா? ஐயோ, அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க. நம்ம கிட்டு எங்க போயிட்டான்னு தெரியல. கிட்டு, கிட்டு. ஐ பட்டாம்பூச்சி.
இந்தாங்க. இது எனக்கு. ஹாய், இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கிட்டு, அச்சச்சோ, அம்மா, அப்பா, ஓடி வாங்க. இங்க பாரு காத்து, அழாத. கிட்டுவன் யாரும் தூக்கிட்டு போல. நீ வெட்டுக்கிளிங்க கூட விளையாட போயிருந்தல்ல, அதனால நான் தான் அவனை தூக்கிட்டு போனேன். சரியா? அப்போ அந்த பட்டாம்பூச்சி? எந்த பட்டாம்பூச்சி? அது நீ கனவு கண்டதுமா. கிட்டு எங்க இருக்காமா? நீ உள்ள போய் பாரு. கிட்டு, அழகா தூங்குறான் என்னுடைய செல்ல தம்பி. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டவா? என் செல்ல தம்பி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிட்டு. பாத்து பாத்து, மெதுவா. ஜாக்கிரதை.
இது மாதிரி அமைதியா இருந்து படிக்கணும். இதுங்க கூட தொல்லை. பானு, பப்ளு, அம்மா என்னோட கியூப் நல்லங்க. பப்ளு ஏறுடு ஏறுடு. இந்த பிடிச்சுக்க. கேட்ச். என்ன சத்தம்? நாங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. அம்மா அவாகஸ் அதெல்லாம் போச்சு. இது பானுதா. நான் இல்லம்மா, பப்ளுதா. ரெண்டு பேரும் இங்க வாங்க. டேய், செதறி கிடக்கிற முத்தெல்லாம் எடுத்து இதுல கோர்க்கணும். இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஆமா, எல்லாம் நேரம். பப்ளு, நான் சிவப்பு எடுக்கிறேன், நீ பச்சை எடு. உங்களுக்கு அப்படித்தான் வேணும். அம்மா, நாங்க கோர்த்து வச்சிட்டோம். இப்படியா கோர்க்கிறது? இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒவ்வொரு கலர் முத்துகளா கோர்க்கணும். இதுல சிவப்பு, இதுல கருப்பு, இதுல பச்சை. என்ன புரிஞ்சுதா? வேகமா அடிக்க வைங்க. பப்ளு, நல்ல வேலைடா. எனக்கு பசிக்குது பப்ளு. எனக்கும் பசிக்குது. ஆஹா, என்னாச்சு? ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிடலாம் வாங்க. இனி அக்காவோட பொருள்கள் எடுத்து விளையாடினா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும். புரியுதா? டே, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்காக போய் காளான் பறிச்சிட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். பப்ளு, நம்ம கண்டு பக்கமா போலாம். போலாம் போலாம். ஐயோ அம்மா, வண்டி பிரேக் பிடிக்கல. அப்படியா? ரெண்டு பேரும் சேர்ந்து என் காய்கறிகளை எடுத்து வண்டியில் வைங்க. அம்மா, ஆஹா, சூப்பர். நீங்கள் நல்ல பிள்ளைங்களே தான். இது எல்லாம் தனித்தனியா பிரிக்க எனக்கு தெரியாம இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஓகே. பானு, காளான் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கழுதையான வண்டியில நிறைய காளான் இருந்துச்சுடா பப்ளு. அம்மா கிட்ட என்ன சொல்றது? ஆமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? ஆமா, காளான் பறிச்சிட்டு வரலையா? காளான் ஒண்ணும் கிடைக்கல. நீங்க தானே அந்த கழுதை அண்ணன் வண்டியில மோதினது? இங்க வாங்க.
அடுக்கி வச்சிட்டோமே. நீங்க காய்கறி எல்லாம் நல்லா அடுக்கி வச்சீங்கன்னு அந்த கழுதை என்ன சொன்னாங்க. அதுக்காக உங்களை பாராட்டி ஒரு கூட நிறைய காளான் கொடுத்துட்டு போனாரு. இந்தாங்க அம்மாவோட பாராட்டு. நல்ல பழக்கம் எல்லாம் அம்மா தானே சொல்லி தந்தீங்க. அப்படியா? யார் அது? யார் அது? யாருன்னு சொல்லுங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. என்ன ஒரு பூனை குடிக்க வருது. அது என்ன கொன்னுடும். பயப்படாத, நீ உள்ள வந்துரு. நீ எங்கேயாவது ஒரு பல்லிய பாத்தியா? இல்லையே. ஆனா இங்க பல்லியோட வாசனை வருதே. ஹே, நீ என்ன செய்யற? நீ தேடுற பல்லி இங்க வரல. இங்க இருந்து போயிடு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த உதவிய நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். சரி, நான் போட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த திருட்டு பூனை வெளியே தான் இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. சரி, நான் எங்கேயும் போகல. அதிசயம்தான், உன்னால எப்படி சுவர்ல நடக்க முடியுது? ஓ, அதுவா? இது எங்களோட தனிப்பட்ட திறமை. இது மாதிரி வேற ஏதாவது அதிசயங்கள் இருக்கா? அதிசயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி நண்பா. அந்த திருட்டு பூனை இங்க எங்கேயும் இல்ல. அது அந்த திருட்டு பூனை தானே?
ஐயோ, அந்த பூனை என் நண்பனை பிடிச்சிருச்சா? நீ அந்த பல்லிய பிடிச்சிட்டியா? ஏய், அதெல்லாம் இல்ல. நான் அப்புறம் அதை பார்க்கவே இல்ல. என்னால இதை நம்ப முடியல. நாம போய் பார்க்கலாம். நண்பா, 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 நீ எங்க இருக்க? ஐயோ, இது என் நண்பனோட வால் தானே. ஐயோ, அவனை பூனை பிடிச்சிடுச்சு. என்னால என் நண்பனை காப்பாத்த முடியல. நண்பா, நான் இங்கதான் இருக்கேன். என்ன, நீ இங்கதான் இருக்கியா? நிம்மதியா இருக்கு. நண்பா, நீ சொன்னது போலதான் நடந்தது. அந்த பூனை கிட்ட இருந்து என் வாலை உடைச்சுக்கிட்டு தான் நான் உயிர் பழைச்சேன். ஐயோ, வாலை உடைச்சா? அது எப்படி? ஆமா, நீ எதுக்கு வெளியில போன? என்ன மன்னிச்சிடு. நான் ஒரு பூச்சிய பிடிக்க தான் வெளியில வந்தேன். இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில தான் நாங்க எங்க வாலை உடைச்சுக்கிட்டு உயிர் தப்புவோம். வாலை பத்தி கவலைப்பட வேண்டாம், அது தானாவே வளர்ந்துரும். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயே என் கூடயே இருந்துரு. சரி நண்பா, உன் விருப்பம் போலவே. ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில், யாருக்கும் சொல்லாதே மாணிக்கம் யாரிடத்தில். எந்தன் வலக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா, எந்தன் இடக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா. அக்கையில் இக்கையிலோ மாணிக்கம் யார் கையிலோ. ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில். யாரும் அறியவில்லை மாணிக்கம் யாரிடத்தில், ஒன்றும் புரியவில்லை மாணிக்கம் யாரிடத்தில். எந்தன் வலக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா, எந்தன் இடக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா. ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில். கண்டுபிடித்து விட்டேன் மாணிக்கம் உன்னிடத்தில், எந்தன் வலக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா, எந்தன் இடக்கையிலே மாணிக்கம் வந்திருக்கா. உந்தனிடம் தருவேன் மாணிக்கம் வந்திருக்கா. ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில், ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில். ஓடட்டும் ஓடட்டுமே மாணிக்கம் யாரிடத்தில். மானும் குள்ளநரியும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். தினமும் உணவை தேடி காட்டில் ஒன்றாக திரிந்தார்கள். ஒரு நாள் நடந்து நடந்து காட்டை விட்டு ஊருக்கே வந்து விட்டார்கள். நண்பனே,
எவ்வளவு பெரிய வயல்! எனக்கு கொஞ்சம் ஓடி விளையாடணும் போல் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இங்கு வந்தது நாம் செய்த பாக்கியம். இந்த வயலில் நிறைய நண்டுகளும் கிடைக்கும். நீ போய் நண்டை பிடித்து வா, நான் இந்த வயலை பார்த்துவிட்டு வருகிறேன். சரி. மான் வயலுக்கு ஓடியது. நண்பனே, இங்கு நிறைய புல்லும் இருக்கிறது. நரி மானை பார்த்து கொண்டே நண்டை தேடி போனது. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு, ஒரு நண்டு கிடைச்சிருச்சு. அட, நண்டு கடித்து விட்டதே, என்ன வலி! இனி நண்டு வேண்டாம், இனி நண்டு வேண்டாம், புறாவை பிடிக்கலாம். அப்போது மான் வயலில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அட, அது என்ன? அங்கே இளம் பச்சை நிறம், நல்ல இளம் புல். மான் புல்லை தேடி ஓட வலையில் மாட்டிக்கொண்டது. நண்பனே, இங்கே ஓடி வா, என்னை வந்து காப்பாற்றேன். அந்த சமயம் நரி புறாவை பிடிக்க காத்திருந்தது. நண்பனே, காப்பாத்து! இது என் நண்பனின் குரல் போல் இருக்கிறதே. நரி குரல் வந்த திசையை நோக்கி ஓடியது. நண்பனே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். யாரோ வைத்த வலையில் நான் மாட்டிக்கொண்டேன். உடனே இந்த வலையை கிழித்து என்னை காப்பாற்று. இங்கே இருப்பது ஆபத்து. இந்த வலையை விரித்த ஆள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். வந்தால் என் உயிருக்கும் ஆபத்துதான். என்ன யோசிக்கிறாய்? வலையை கடித்து என்னை காப்பாற்று. நண்பனே, நண்டை கடித்து என் பல்லெல்லாம் வலிக்கிறது. அதனால் என்னால் வலையை கடிக்க முடியாது. நீ கவலைப்பட வேண்டாம், நான் போய் வேறு யாரையாவது அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நரி ஓட்டம் பிடித்தது. தூரத்தில் சென்று ஒரு மரத்தின் மறைவில் நின்று மானை வேடிக்கை பார்த்தது. துரோகி, ஒரு தீயவனின் நட்பா எனக்கு கிடைத்தது. அப்போது வலை வரித்த விவசாயி அங்கு வந்தான். ஐயோ, நான் இப்போது என்ன செய்வேன்? எனக்கு மரணம் உறுதி. ஏதாவது செய்தாக வேண்டுமே. இறந்ததை போல் கிடக்கலாம். மான் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயி ஓடி வந்தான். அட, இந்த மான் இறந்து விட்டது போல் இருக்கிறதே. இனி கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயி வலையை எடுத்தான். அந்த சமயம் பார்த்து மான் ஓட்டம் பிடித்தது. நில்லுங்கே! விவசாயி மானின் பின்னாலே ஓடினான். அவர்கள் இந்த பக்கம்தான் ஓடி வருகிறார்கள். இங்கே நிற்பது ஆபத்து. போய்விடலாம். மானே, என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ! சதிகாரன், அவனுக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே மான் காட்டை நோக்கி ஓடியது.